சத்யோதயம், நல்லதே நடக்கும். வலது கையில் வலம்பொரு சங்கையும் இடது கையில் இடம்பொரு சங்கையும் வைத்துக் கொள்ளுங்கள். கைகளை மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். Please start meditation.
சத்யோதயம், நல்லதே நடக்கும். ஃபஸ்ட் யுகத்தில் என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட் யுகத்தில் தியானம் பண்ணுறாங்க. இந்த யுகத்தில் சத்தியுகத்தில் தியானம். ரெண்டாவது யுகத்தில் ராமர் யுகத்தில் என்ன பண்ணுறாங்க? வேள்வி பண்ணுறாங்க, அக்னி காரியங்கள் பண்ணுறாங்க. மூணாவது யுகத்தில் கிருஷ்ண யுகத்தில் தானம் பண்ணுறாங்க. தியானம், வேள்வி, தானம், இது 3 பண்ணுறாங்க. பீஜ புரியுதுங்களா? கலியுகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அதர்வம் தலை வச்சு ஆட போகுது. கலியுகத்தில் அதர்வம் தலை வச்சு ஆட போகுது. இப்போ என்ன பண்ணுவாங்க? எது இப்போ என்ன பண்ணுவாங்க? நாம சங்கீதமா? யார் சொன்னா? நாம சங்கீதம் கை தூக்குங்க. எப்படி நாம சங்கீதம் படிப்பீங்க? என்ன நாம சங்கீதம்? நான் சொல்லி கொடுத்தேனா? ஓகே. கலியுகத்தில் என்ன பண்ணணும்னா, சத்தியுகத்தில் என்ன பண்ணீங்களோ, திரேயத்தில் என்ன பண்ணீங்களோ, துவாபரத்தில் என்ன பண்ணீங்களோ, 3ஐயும் கொண்டு வரணும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ தியானம் பண்ணணும், வேள்வி பண்ணணும், தானம் பண்ணணும், கூடவே நாம ஜபத்தை பண்ணணும். இதுதான் மேட்ருங்க. புரியுங்களா? ஏன் அப்படின்னா கலியுகத்தில் மனம் அலைபாயும். ஆல்ஃபா மைண்டில் நிற்காது, ஆல்ஃபாவே நிற்காது. அந்த 4 நிலை தெரியவில்லையா? மைண்டோட 4 நிலை படிச்சிருக்கீங்க இல்லையா? ஆல்ஃபா, அப்புறம் ஆல்ஃபா, பீட்டா, காமா, ஒமேகாவா? ஐயோயோ, 3லேருந்து 4 ஃப்ரீக்வன்சி தெரியுது. எத்தனை அதிர்வு எண்கள் தெரியாது. அதெல்லாம் படிச்சிங்களா? படிக்கல? படிச்சிருக்கீங்க. அதெல்லாம் சோறு போடுமா எனக்கு? அதெல்லாம் டஸ்ட் வாங்கி கொடுக்குமா? இல்லையா? சரி, ஓகே, என்னமோ கண்டாக வச்சுக்கலாம். இந்த ஒன்று பண்ணால் பத்தாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா சொல்கிறாரு. நீ 4ஐயும் பண்ணுன்றார கிருஷ்ணா தியான யோகத்தில். அப்போ தியானம் என்பது மெஜாரிட்டி. அதோடு சேர்ந்து நீ பக்தியும் கொண்டு வா. நீ பக்தி இல்லாமல் இந்த கலியுகத்தில் வரக்கூடிய அவருக்கு, அதாவது அந்த எந்த யுகத்தில் அர்ஜுன் இருந்தார்? எந்த யுகத்தில் அர்ஜுன் இருந்தார்? தியாபதலத்தில் இருக்கும்போது அப்பயே அர்ஜுனன் வந்து அலைபாயும் மனதை காற்றை கூட நிறுத்தி விடுவேன், அடக்கி விடுவேன், மனதை அடக்க இயலாது அப்படின்னு ஒரு டைலாக் போட்டாருன்னா, அப்போ கலியுகத்தில் என்ன மனதை அடக்க முடியுமா? அப்போல்லாம் மனம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 36,000 தாட்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. எப்போ? துவாபர யுகத்தில். இப்போ 69,120 எண்ணங்கள் தோன்றி மறையுது. சராசரி மனிதனுடைய எண்ணங்கள் 21,600 மூச்சு. கிருஷ்ணனுடைய வாழ்நாள் 125. நீங்கள் இந்த வகுப்புக்கு வருவீங்களா? அழகாக போன வகுப்பு சொல்லித்தரல, அந்த அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். இந்த வகுப்பில் கிருஷ்ணர் எப்படி மனிதனாக இருந்தார், இறைவனாக இருந்தார், அவதாரியாக இருந்தார்னு நிகழ்ச்சி சொல்லி தருவேன். இந்த ஆத்ம பரிவர்த்தனில், இந்த வர ஆத்ம பரிவர்த்தனில் அந்த ஒரு அடிஷனல் ஆட் பண்ணியிருக்கேன். இறைவனை எப்படி, பகவான் எப்படி இது பண்ணாங்க, மூச்சு எப்படி கவனிச்சு எப்படி பண்ணாங்க, அப்படி டோட்டலாக சயின்ஸே உள்ள கொடுத்துருக்காங்க. அதையுமே அப்போ எனக்கு என்ன சொல்கிறாங்க இங்கே? இறைவன் 4 கொண்டு போய் பிடிச்சிக்கோ அப்படின்ட்டார். அப்போ என்னது? தியானம் பண்ணு, வேள்வி பண்ணு, தானம் பண்ணு, நாம ஜபத்தை பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. புரியுதா? இதை 4 பண்ணலன்னா உன் வாழ்க்கையுடைய லட்சியமும் புரியாது, உன்னோட வாழ்க்கையுடைய இலக்கும் புரியாது. நீ ஒருபோதும் பிரம்ம ஆனந்த யோகத்தை அடைய முடியாது. பிரம்மானந்த, அப்படியே சேர்த்து சொல்லுங்க, பிரம்மானந்த யோக நிலை சொல்லுங்க. அது பேர் என்னன்னா பிரம்மானந்த யோகம். பிரம்மானந்த யோகம், பிரம்மம் ஆனந்தத்தில் இருக்கக்கூடிய யோகம் தான் நம்ம பண்ற பிராண தியானம். ஸோ அது பிராண தியானத்தில் ஏன் மூச்சை கவனிக்கிறோம், எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஓம் என்ற சாண்டிங்கை பண்ணுறோம், எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதயத்தில் தியானத்தை பண்ணுறோன்றது எல்லாத்தையும் கவனிக்கிறது தான். நம்ம 3 கொண்டுட்டேன், இந்த 3 கொண்டுருக்கேன். இப்போ ஒவ்வொன்றா பார்த்து ரிசைவ் பண்ணி வேறு எங்கேயுமே இந்த பிராணபத்தியானத்தை பற்றி எங்கேயுமே பேசப்பட மாட்டாங்க. ஒவ்வொரு ஆச்சாட்டி இருந்து கத்திட்டு வந்தது தான் இந்த பிராணபடம் தியானம் நம்மளுது. அது ப்ராப்பராக பண்ணினா போதும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? நாம யோகத்தை பண்ணிட்டு பண்ண போகிறீங்க. நீங்கள் எல்லாம்
இந்த ஆத்ம பரிவு வந்தீங்கன்னா எப்படி சொல்லி கொடுத்துருவோம் எல்லாத்தையும் நம்ம அப்படின்ட்டு ப்ராப்பராக பண்ணிங்கன்னா பிரம்மானந்த நிலை வந்துடும். இந்த பிரம்மானந்த நிலை வந்து என்ன நடக்கும், அடுத்து நடக்கும் அப்படின்னு பார்த்தா வாழ்க்கையுடைய அடுத்த நிகழ்வுகள் புரிய ஆரம்பிக்கும். அவ்வளோதான் வாழ்க்கையுடைய அடுத்த நிகழ்வு. அப்போது தானே வாழ்க்கை அடுத்த நிகழ்வு புரிஞ்சா போதும் போகிறதா போதும். தன்னை தானே சரி செய்து கொள்ள முடியும். நம்ம தவறுகளை சரி செய்து ரெண்டாவது தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முடியும். நீ சரி செய்யலை அப்படின்னா உங்களுடைய பதிவுகள் உங்களுடைய செல்ஸ் ஃபுல்லாக போய் மனம் ஃபுல்லாக போய் உங்களுடைய பிடரில் பதிவானோன்னு ஆன்மா கூடிய பதிவும் சேர்ந்து போயிடும். அடுத்ததும் கஷ்டப்படுவீங்க. அப்போ அடுத்த பிரிவு தானே பார்க்கவா போன பிரிவு எனக்கு தெரிஞ்சுதா, எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியலையே அப்படின்னா அடுத்த பிரிவு என்ன கஷ்டப்பட போகிறன்றதை சாகரத்துக்கு முன்னாடி 6 வருஷம் அடிச்சு அனுப்பிச்சு முடிச்சுடுவீங்க. எப்போ சாக போகிறோமோ இறக்க போகிறோமோ 6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படா கஷ்டத்துக்கு பட்டுருவீங்க. பிஃபோர் டெத்துக்கு முன்னாடி நரகம் வந்துடும். எவன் தியானம் பண்ணிட்டு இருக்கானோ அவன் பிஃபோர் டெத்துக்கு முன்னாடி சொர்க்கம் வந்துடும். அது பேர் பிரம்ம ஆனந்த நிலை. நிலை பிரம்மானந்த நிலை. பிரம்மம் ஆனந்தமாக இருக்கத்தான் இங்கே பிறந்திருக்குது. இப்போ புரியலையே மாஸ்டர், இப்போ இத்தனை சாமி இருக்குது, இத்தனை பேர் இருக்காங்க, எல்லாம் சேர்ந்து ஒன்று சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் இத்தனையும் செய்யுது அப்படின்னா சூரியன் எத்தனை இருக்குது? ஒரு சூரியன் 1 கோடி நதிகளில் தெரிவது போல. சொல்லுங்க. இப்போ நம்ம எல்லாம் போய் அளவுக்கு பிரிஞ்சிட்டோம். ஒரு 5 பேராக போய் ஒருத்தர் குளத்துக்கு, ஒருத்தர் ஆற்றுக்கு, ஒரு நீர்வீழ்ச்சிக்கு, கடலுக்கு எல்லாம் போயிட்டோம். அங்கே போயிட்டோம். நம்ம எல்லாம் சேர்ந்து போயிட்டோம். இந்த இந்தியா ஃபுல்லாக போயிட்டு வச்சுக்கோங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஒரு 9 பகலில் வந்து சாயந்தரம் கரெக்டாக மதியானம் 12 மணிக்கு நம்ம எல்லாருமே தண்ணி மோந்துருவோம் அப்படின்னு சொல்லிடுறோம். எல்லாரும் கரெக்டாக 12 மணிக்கு தண்ணி மோந்துடுறோம். கையில் வச்சுட்டு இழுத்து பிடிச்சி முடிக்கும் இல்லையா? அதில் என்ன தெரியும்? தெரியாதா? சரி, ஒரு சூரியன் நம்ம இத்தனை பேருக்கு தெரியாதா? அதுபோல பரபிரமம் என்பது ஒன்று, நம்ம எல்லாம் ஜீவபிரமம் என்பது எல்லாமே பல. ஏகன் அநேகனான நிலை, இது தான் சைத்தன்ய நிலைன்னு பேர். ஏகன் அநேகனான நிலை. ஒரு விதை பல விதைகளை கொடுப்பது போல. எப்படி? ஒரு விதை பல விதைகளை கொடுப்பது போல, ஒரே ஒரு விதையிலிருந்து வந்த பல விதைகள் போல ஒரு பிரம்மத்திலிருந்து வந்த நாம தான் அத்தனை பேருமே. அப்போ கடவுள் இருக்காரு இல்லையா? இருக்காரு. கடவுள் இருக்காரு. அப்போ நம்ம அத்தனை பேருடைய கனெக்ட் எங்க இருக்குது? புரியுதா? நம்ம அத்தனை பேர் கரண்ட் எங்க இருக்கு? ஒரு சேட்டலைட் தான் இருக்குது. ஒரு சேட்டலைட் வந்து எல்லாமே வந்துட்டு இருக்கு. மற்ற பேருடைய பேசுறதா இல்லை, தகவல் பரிமாணம் எங்க இருக்குது? சேட்டலைட் தான் இருக்குது. எல்லாம் பகவானுடைய கண்ட்ரோல் வச்சிருக்காரு. போடவும் முடியாது, ஒழுங்கவும் முடியாது, தப்பிச்சிக்க முடியாது, மாட்டிடுவீங்க எல்லாத்தையும், முடிச்சிடுவார். அப்போ என்ன சொல்றாருன்னா, எவன் ஒரு தியான நிலையை எட்டிக்கின்றானோ, இந்த தியானத்தோட ஸ்பெஷல் என்னது? எவன் தியானத்தை எட்டிக்கின்றானோ அவனுக்கு அடுத்த பிறப்பு இல்லை. என்னால் தியானம் செய்ய முடியலன்னு சொல்லி அர்ஜுனன் சொல்லும்போது கிருஷ்ணன் சொல்றார், நீ வைராக்கியத்தோடு நான் பண்ணி தான் தீருவேன். நான் டெய்லி காலைல 1 லட்ச ரூபா உங்கள் வீட்டில் வந்து தரேனுங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் நடந்து வந்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? காலையில் 3:45 டெய்லி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுடுகாடு தாண்டி வந்து வாங்கிக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? டெய்லி 1 லட்ச ரூபாய்ங்க, 100 நாளைக்குங்க. காலையில் 12 மதியம் நைட்டு 12:01 இந்த சுடுகாடை தாண்டி வந்து வாங்கிக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? அவுட்ருங்க. சுடுகாடை தாண்டி பயந்துருப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? பேயா பிசாதே, அது சும்மாலே நீங்கள் ஏமாத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? அப்போ தைரியம் எங்கே வந்துச்சு? அந்த பணத்தை அடைய வேண்டும் என்ற வைராக்கியத்தில் பேய் பிசாசு எதுவுமே சொல்லி போயிட்டு இருப்பீங்கன்னு போக மாட்டீங்களா? இதே வந்து நீங்கள் மதியானம் 12 மணிக்கு ஒருத்தருக்கு 3 கிலோமீட்டர் கொண்டு போய் பணத்தை கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? ஏசி காரில் கூட்டி போய் சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அப்பயும் கொடுக்கணும். என்ன பண்ணோம்? ஐயலே என்னண்ணா வெதர் சரியில்லடே, வீட்டில் கார் ஓடலடா, கதை சொல்ல மாட்டீங்களா? ஏன்? இது வந்து வெறுப்பு நிலை, வைராக்கியம் இல்லாத நிலை. இது பேர் கொடுக்குறீங்க சலுப்பு நிலை. இப்படிங்களா என்ன பண்ணி எப்படி இருக்கீங்க? அடுத்தொன்று கொடுக்குறேன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பெறது தான் நீங்கள் வாழ்க்கை தியானம் பண்ணுறீங்களே தவிர உங்கள்கிட்ட கொடுக்குறதுக்கு தியானம் நீங்கள் பண்ணல. சொல்ல புரியுதா? உங்கள்கிட்ட எதுவும் போகலை. அப்போ டெய்லி 12 நைட்டு 12:01 போயிட்டு
ஒன்றுக்கு போயிட்டு வச்சுடாதீங்க. 1க்கு 12 1க்கு போயிட்டு என்ன நினச்சி மாஸ்டர் டைரி ஒரு 12 1க்கு போகணும்னு சொல்லிட்டாரு. இல்லை வார்த்தைகள் மாறின எவ்வளோ பிரச்சனை எடுத்து பாருங்களேன். அதாவது வார்த்தை மட்டும் மாறிடுச்சுனாலே கிளாஸுக்கு கதை வந்து ஆகிடும். அதாவது எப்படி ராமன் கீழே விழுந்துட்டான். அவன் சோடா கொடுத்து அவன் எழுப்பிட்டாங்க. அப்போ சொல்கிறான் என்ன ஆச்சு அப்படின்றான். ராமன் கீழே விழுந்துட்டான். என்ன சொல்கிறீங்க? ராமன் மயங்கி கீழே விழுந்தான், சோடா கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதே பதினெட்டு சொல்கிறான். ராமன் கீழே விழுந்தான். எப்படி? ராமன் கீழே விழுந்தான், சோடா கொடுத்தேன், கீழே விழுந்துட்டான்னு சொல்கிறான். என்னாச்சு? ராமன் மயங்கி கீழே விழுந்தான், சோடா கொடுத்தேன். நான் சோடா கொடுத்தேன், ராமன் மயங்கி விழுந்துதான். அப்போ என்னாச்சு? நீ கொடுத்த சோடா தான் செத்து போயிட்டான், மறந்துன்னு சொல்லுவோம். ஆமாம் இல்லையா? ஒரு வாசத்தை தூக்கி கிண்டில் போட்டிங்கன்னா வார்த்தையே மாறி போயிடும் தமிழில். அதான் தமிழ். ஆமாம் இல்லைங்களா? அதனால் மயங்கி விழுந்தாலும் சோடா கொடுத்தேன்னு சொல்கிறது இப்போ சோடா கொடுத்தாலும் மயங்கி சொல்லிட்டு 10 என்ன மாட்டிடுவீங்க. அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க. 1 நிமிடத்துக்கு என்ன பண்ணுவீங்க? தியானம் பண்ணணும்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? பணம் வருதுன்னு போகிறீங்க. அந்த போல் பணத்தை பெறுவதுக்கு போல் நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய புண்ணிய கர்மாக்களை ஆட் பண்ணுறதுக்கு மனதை அடக்கக்கூடிய பயிற்சியின் பெயர் தான் தியானம்ன்றார். கூடவே நம்ம நாம சேர்த்திக்கணும், கூடவே பிராணத்தை சேர்த்திக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்? ஜபத்தை சேர்த்திக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்? தியானத்தை சேர்த்திக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? பிராணத்தை சேர்த்திக்கணும், ஜபத்தை சேர்த்திக்கணும், நாம ஜபத்தை சேர்த்திக்கணும், தியானம் பண்ணணும். அப்போ 4 பண்ணுறது தான் பிராணபுண தியானம். 1/2 மணி நேரத்தில் 4 பண்ணி முடிக்க முடியும். அப்புறம் என்ன பண்ணுங்க? நம்மளுடைய யாகத்தை பண்ணணும். அதுக்கு நீங்கள் இந்த கிளாஸ் வந்து சொல்லி தருவேன். அந்த அக்னி எப்படி நம்ம பார்த்தீங்கன்னாக்கா பிரம்ம அக்னியாக மாற்றுவது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் இருக்குது. அது பிரம்ம அக்னி ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுத்து அது எப்படி முறையாக சாப்பிடும்போது சொல்கிறதுன்னு சொல்லிக் கொடுப்பேன். அந்த ஒரு மேட்ரு வந்து இதில் கிளாஸில் ஆட் பண்ணியிருக்கோம். மாதம் ஒரு முறை என்ன பண்ணணும்னா அக்னி எரியுது இல்லை, அது அக்னியில் போடக்கூடிய அவிஸ்து போட்டு உட்காடுறீங்க இல்லையா, அதனால உங்களுடைய ஆன்மா சுத்தமாகுது. அதனால தான் நீங்கள் போய் நித்திய ஹோமம் கலந்தோன்னு யாராக கலந்துக்கிறீங்களா? இப்போ ரொம்ப குறைச்சிட்டேன், வெறும் 12,000 குறைஞ்சி இப்போ 5,000 போட்டான். 2 பேர்த்துக்கு 5,000 போட்டேன். போங்க போய் ஏதாவது பணம் அனுபவிங்க, போங்க 2 பேர் 3 பேர் கூட போய் உட்காந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. ரொம்ப எல்லாம் அனுபவிக்கிட்டோம். பார்த்தீங்க பணத்தை எல்லாமே குறைச்சிட்டேன். உங்களுக்கு தெரியும், எந்த இதுக்கு பணம் வாங்குறதே இல்லை. தீபம் குறைச்சிட்டு தீபம் கெஞ்சி கேட்டீங்க, அதனால நான் தீபம் தான் போட்டேன். நீங்களே சேர்ந்துக்கோங்க, கூப்பிட மாட்டேன்னு சொல்லியாச்சுங்க. ஆடே கிடையாது தீபயானத்துக்கு. நம்மளுடைய ராஜஸ்ரீ பௌர்ணமி பூஜைக்கும் ஆடு கிடையாது. போய் வச்சுக்கோங்க, நீ வந்தாவா ரெட்டை போன விட்டுட்டேன். ஏன்னா உங்களுக்காக நான் போய் கஷ்டப்பட்டு வாங்கவான்னு கூப்பிட்டு உட்காந்துக்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். அதனால அந்த அக்னி காரியங்களில் கலந்து கொள்ளும் பொழுது போய் அந்த அக்னி காரியங்களில் நீங்கள் சம்பாரித்த காசில் கொஞ்சம் தொகையை எடுத்துக்கொண்டு போய் அக்னி காரியங்கள் செஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காசில் தான் என்ன பண்ணணும்னா பகவானுக்கு நம்ம சாப்பாடு போடணும். பகவானுக்கு என்ன பண்ணணும்? சாப்பாடு போடணும். இது அவருக்கு பசிக்குமா? மனிதன் சொல்லிட்டாலும் பசிக்கும். அவதாரம் சொன்னாக்கா வேற, இறைவன் சொன்னா வேற. அப்ப கிருஷ்ணன் அவதாரியா? அந்த கிளாஸ்ல புரிஞ்சுப்பீங்க. இல்லை கிருஷ்ணன் இறைவனா? இல்லை கிருஷ்ணன் மனிதனா? மனித ரூபத்தில் வந்தாரா இல்லையா? பசிக்கும் இருக்காது. அப்போ தூக்கம், பசி, தாகம் எல்லாம் இருக்கும். ஈஸியாக புரியுதா? எதுக்காக சாமி படைச்சு போடுறோம்? இப்போ அவர் மனுஷூபத்தை இருந்ததுனால, சரீரத்தில் இருந்தனால அவருக்கு இங்கே பொங்கு வைக்கிறோம், சாமி சாப்பாடு ஆஃபர் பண்ணுறோம். சைலண்ட்டில் போட மாட்டீங்களா? சொல்லுங்க, வாலண்டியர்ஸ் பண்ண மாட்டீங்க. சுவாமிக்கு என்ன பண்ண சாப்பாடு வைக்கிறோம். அப்போ சாப்பாடு எப்படி சாப்பிடும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அவிஷ்டன்னு சொல்லக்கூடிய பிரம்மத்தில் கொண்டு போய் அவிஷ்டு சொல்லக்கூடிய சில பொருள்களை போடும்போது அதுக்கு நம்ம பண்ணுறோமா? புரியுதுங்க? அப்போ நம்ம பண்ணும் பொழுது அதில் வரக்கூடிய அந்த எனர்ஜி வந்து நம்மளுடைய ஆன்மாவை பியூரிட்டி பண்ணுது. என்ன பண்ணுது? பியூரிட்டி பண்ணுது. இதோ முன்னாடி செஞ்ச பாவங்கள்லாம் நமக்கு தெரியாது. நம்ம ஐயோ காய் வலிக்குது, அசிடிட்டி ஆகிடுச்சு, தலைவலி வந்துட்டு போகுது, இதெல்லாம் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒவ்வொரு பாவத்துடைய விளைவு என்ன பண்ணுது? மனதில் பதிஞ்சக்கூடிய பாவத்துடைய விளைவு அன்னத்தின் மூலமாக வெளிப்படுகின்றது. இப்போ மனோமய கோஷத்திலிருந்து வரக்கூடிய பதிவுகள் அன்னமய கோஷத்தில் வருகின்றன. மனோமய கோஷத்தில் மனதில் பதிஞ்சக்கூடிய பதிவுகள் அன்னத்தில் போய் உட்காருது. அப்போ அன்னத்தின் மூலியமாக வெளியே வருது, கை கால் வழியாக, அசதியாக, நோயாக.
சுகரு, தைராய்டு, ப்ரெஷரு, தலை சுத்தல், லோ ப்ரெஷரு, ஹை ப்ரெஷரு, ஹார்ட்டு, கிட்னி, லங்ஸு, கண், ஏதாவது கொலை வருதா இல்லையா? அப்புறம் என்ன, ஐயோ நானும் பாவம்லாம் பண்ணல அப்படி சொல்லிக்கலாம். நான் பாவம் அனுபவிச்சே தீரணும், அனுபவிக்கணும். யார் சொல்கிறது? பெரிய கஷ்டத்தை படாமல் சின்ன கஷ்டத்தோடு போகணுமா வேண்டாமா? அப்போ தியானத்தை போடுங்க, நாம ஜபத்தை போடுங்க. மாதம் ஒரு ட்ரிப்பு அக்னி காரியத்தை பண்ணி உட்காந்துருங்க. அப்போ வீட்டிலே பண்ணிக்கலாமா மாதம் நாங்கள் அப்படின்னா? வீட்டில் போட்டிங்கன்னா வீட்டுக்கு மட்டும்தான் பலனை. ஒரு கோயிலில் போட்டிங்கன்னா உலகத்துக்கே பலனை. என்ன பண்ணுவீங்க? அப்படி தானே. இப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கு டெய்லி பிரசாதம் படைச்சி கொடுக்குறது ஒன்று, அதே பிரசாதத்தை கொஞ்சம் சேர்த்து எடுத்துகிட்டு வந்து கோயில் கொடுத்தா ஒன்றா இல்லையா? இதில் புண்ணியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இங்கே சுயநலம் இருக்கும், வெளியே பொதுநலம் இருக்கும். உங்கள் 5000 கொடுத்து வீட்டில் மாதம் கிராமதேவம் பண்ணிட்டீங்கன்னா சுயநலம். புரியுதா புரியலையா? 5000 கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5000 கொடுத்து கிராமதேவம் பண்ணால் சுயநலம். அதே சீச்சூரில் கொண்டு போய் 5000 கட்டி போங்க போய் சாமி பிரசாதம் பண்ணி படைச்சி நான் உட்காந்துக்கிறேன் யாகத்தை பண்ணுன்னு சொன்னீங்கன்னா பொதுநலம். அப்போ எப்படி? அப்போ என்னன்னாக்கா, அதாவது கிருஷ்ணர் பிறந்த இடத்துல என்ன பண்ணார்? தானத்தை கொடுக்க சொன்னார். என்ன கொடுத்தாரு? தானம். அப்போ நம்ம காரியத்தில், நம்ம வந்த காரியத்தில் கொஞ்சம் கலியுகத்தில் கொஞ்சம் தொகையை எடுத்து வச்சு செலவு பண்ணணும். இஸ்லாத்தில் பண்ணுவாங்க, கிறிஸ்டினில் பண்ணுவாங்க. அவங்க அந்த 40 நாள் நோம்பில் பாருங்கள், நிறைய பணம் வச்சுக்கிட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுப்பாங்க. எதுவுமே தெரியும், அந்த மாதிரி தெரியும். இன்னும் தானம் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் தானம் டெய்லி தானம் பண்ணணும். அவங்களுக்கு எவ்வளோ சம்பாரிச்சையோ அந்த தொகையை எடுத்து வைக்கணும். இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டு மாதிரி இந்த செலவு பண்ணணும். கவர்மெண்ட் என்ன சொல்லுது? பெரிய பெரிய ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி என்ன சொல்லுது? இத்தனை பர்சன்டேஜ் சிஎஸ்ஆர் ஃபண்ட் எதுக்கு சொல்லுது? இப்போ சிஎஸ்ஆர் ஃபண்ட் எதுக்கு எடுத்து பண்ணுறாங்க? நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிற ஒரு இந்த மாதம் வந்து நீங்கள் 500 கோடி நீங்கள் வருஷம் டர்ன் ஓவர் பண்ணிருக்க அப்படின்னா இதில் சிஎஸ்ஆர் ஃபண்டு லாபத்தில் ஃபண்ட் எடுத்து வைக்கணும், எடுத்து ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கணும். கவர்மெண்ட் சொல்லுது நீ லாபம் சம்பாதிக்கிற, இதில் நீ 4% வந்து என்ன பண்ண, நீ ட்ரஸ்ட்டுக்கு கொடு, இல்லை ஆசிரமங்களுக்கு கொடுத்து அந்த பணத்தை கணக்கு முடியும் சொல்லுது. என்னென்ன பணக்கான இருக்க நிறைய ஏழைகள் இருக்காங்க அப்படின்னு கவர்மெண்ட்டுடைய லாவே இருக்குது. இது எங்கே வந்துச்சு? தர்மசாஸ்திரத்துலேருந்து எடுக்கப்பட்டதான் நம்ம லா. நம்மளாம் பண்ணல, நம்ம சிஎஸ்ஆர் பண்ண மட்டும் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? நம்ம இருக்கக்கூடிய தொகையில் எடுத்து கரெக்டான இடத்துல தான தர்மம் செய்யணும். இப்போ தர்மங்களை செய்யும் பொழுது பாத்திரம் அறிஞ்சு பிச்சை சொல்கிறாங்க. பாத்திரத்தை அறிஞ்சு பிச்சை போடு. உன்னுடைய பணம், உன்னுடைய தொகை எங்கே போய் சேருதுன்றது இம்பார்ட்டன்ட். இப்போ ரோட்டு ஓரத்தில் வந்துட்டு இருக்கவன் ஐயா அப்படின்னு சொல்கிறான், சிக்னல் நின்று பணம் வாங்கிட்டு போகிறான். அவனுக்கு பார்த்தா பாவமாக இருக்கான். அவனை பார்த்து 10 ரூபா போட்டீங்க. அவன் 2 10 5 10 6 10 100 10 வாங்க 10 ரூபாயா ஒரு 10 பேர்த்து வாங்கினதுக்கு அப்புறம் அவன் புத்தி எங்கே போகும்? உடறா பாட்டில் அப்படின்னு அவன் இல்லையா? இப்போ அந்த தர்மம் போய் தர்மமாக ஆகுமா? அது கர்மத்தில் போய் ஆட் ஆகுமா? விக்ரமத்தில் ஆட் ஆகிடும். விக்ரமா தர்மத்தோட ஒஸ்டில் போய் உட்காந்துக்குவோம். ஏன்? அவனே மது அறுவதற்கு நீங்கள் துணை புரிஞ்சு வைக்கிறீங்க. இப்போ ஐயோ, அதனால தான் பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுன்னு சொல்லிட்டான். எப்படி பாருங்க, நம்ம தமிழர்கள் எதையுமே சும்மா சொல்லலை. நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படியே உட்காந்துட்டு பிச்சைக்காரன் 10 ரூபா அப்படின்னு கொடுத்துட்டு பொன்னாட்டியை பார்ப்பீங்க. இன்னும் 1 லட்ச ரூபா கொடுத்த மாதிரி எல்லாரும் பெருமையாக பார்த்துருக்கீங்களா? அந்த கோயிலை பாருங்களேன், அந்த பிச்சைக்காரனுக்கு பணம் போட்டதுக்கப்புறம் அவங்க கெத்தை நடந்துடும் பார்த்தீங்களா? அவர் கெத்து இருக்கு, நான் பணம் போட்டேன் பாடுறான், நீங்கள் ஒன்றுமே போடல பாடுறான் அப்படின்ட்டு. சாமி வாங்குற பூவில் போயிட்டு வந்து பேரம் பேசிட்டு இருப்பான். அக்கா 10 ரூபா குறைச்சிக்கா காக்கா காக்கான்னு சொல்லுவான். அந்த பூவில் பேரம் பேசி குறைச்சி பிச்சைக்காரன் போட்டுறான். இப்போ அது தர்மமா அதர்மமா? அக்கிரமமா விக்கிரமமா? விக்கிரமா. ஏன்? சாமிக்கு 110 ரூபாய்க்கு பூ விற்கிறான் அப்படின்னா அந்த பொம்பள்கிட்ட ஓர் ஆடுவான். 90 ரூபா கொடுப்பேன், 80 ரூபா தான் கொடுப்பேன், என்ன விலைவாசி, ஏன் பூ கட்டத்தை அப்படி ஆகி போச்சா, ஏன் கட்ட முடியாதா, அன்னைக்கு 80 ரூபாய் வித்துச்சு, இன்னைக்கு 110 வித்துட்டு இருக்க, ஏன் அப்படி இப்படின்னு ஆர்கியூம் பண்ணி கடைசியில் வந்து பார்த்து அந்த பொம்பள்கிட்ட இருந்து இந்த வெத்தலை பாக்கா எடுத்து வச்சுப்பான். நான் டெய்லி பார்க்குறேன். இங்கே மாலையை வாங்கினோன்னே அந்த மாலைக்குள்ளே ஒரு அருகுமெடுத்து போட்டுப்பாங்க பொம்பளைங்க. அது அந்த அக்கா சொல்லுங்க, எதுக்கு மாலை நீ குறைக்க மாட்டேன், அரும்பு எடுத்து போடுறேன். இந்த அருகில் போய் அந்த அரசமை பிள்ளைக்கு போட்டு வந்துருவாங்க. எப்படி? இப்போ நம்ம இந்த சாமிக்கு போட்ட அருகம்பில்லு திருட்டு அருகம்பில்லு. ஆமாவா இல்லையா பேசுறது?
இந்த திருட்டு அருங்கம்பல் எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு பெருமை ஐடி கொடுக்கும்போது என் குடும்பத்துக்குள்ள அர்ச்சனை பண்ணு அப்படி அருங்கல் கொடுக்குறது. நான் பார்த்துட்டேனே, திருட்டு அருங்கம்பல் போய் சாமி கொடுத்து என்ன பண்ண போகுது, என்ன புண்ணியம் வரப்போகுது? இப்போ நீ நினச்சிட்டு இருக்கேன், நீ செய்யறதெல்லாம் புண்ணியம் நினச்சிட்டு இருக்கேன். நீ செய்யறது புண்ணியமா? இதெல்லாம் புண்ணியமே கிடையாது. இங்கே 10 ரூபாய் குறைச்சி ஐயருக்கு 10 ரூபாய் போகிறதுனால என்ன பிரயோஜனம் வரப்போகுது? ரைட்டா? அப்போ சாமிக்கு பொருள் வாங்குறீங்கன்னா பேரம் பேசாதீங்க. என் லைஃப்பில் பேசாத ஒரு இடத்துல ஒன்றுனா நான் பேரமே பேச மாட்டேன். எங்கேயும் பேரம் பேச மாட்டேன். நிறைய ஏமாலி கோமான்னு சொல்லுவாங்க. அதை பற்றி கவலை கிடையாது. முடிஞ்சால் வாங்குவேன், இல்லை ஒதுங்கி போயிடுவேன். பேரம் பேச மாட்டேன் அப்படின்னு நான். அதனால் என்ன பண்ணுவேன், அதுக்கு தொழிலில் பண்ணிக்கோங்க. சுவாமி காரியங்களில் ஒன்று மாஸ்டர் சொல்லிட்டாரு, பேரம் சொல்லிட்டாங்க. நான் சொல்லுறதுனா சுவாமி காரியங்கள். ரைட்டா? தெளிவாக பேசணும். இப்போ தான் சொன்னேன், கடைசியில் ஏதோ வேறு ஏதாவது புரிஞ்சுக்கிட்டு கடைசியில் போய் ஏதோ பேசிட்டு இருப்பீங்க. போய் சுவாமி காரியங்களில் பேரம் பேசாமல் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அப்போ அகர்மா வரணும் அப்படின்னா தான் செய்யக்கூடிய தர்மங்களை செய்ய 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 அகர்மாக்கள் நமக்கு வர ஆரம்பிக்குது, விகர்மாக்கள் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ரைட்டா? அப்போ யாகங்கள் செலுத்தி கொண்டு யாகத்தில் போய் உட்காந்து அந்த அக்னி காரியத்தை மட்டும் உட்காந்தும் போது இந்த அக்னிகளுக்குரிய தீ அப்படின்னு சொல்லக்கூடியது பிரம்ம அக்னியாக மாறி, இதெல்லாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அக்னியாக மாறி அதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போக 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 இந்த புகையும் அந்த நெருப்புடைய தணலையும் சூட வாங்க 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 உங்கள் மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் இந்த தீயா அழிகின்றன. ஐயோ நான் இந்த மாதிரிலாம் நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் போய் மாதம் மாதம் பண்ணிக்கோங்க. போயிட்டு நானா தப்பா அப்படி சிரிச்சிட்டு இருந்தீங்கன்னா எந்த வேலையும் வேணாம், தியானமும் வேண்டாம், சாமி வேண்டாம், எது வேண்டாம். என்ன பண்ணும், சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக சுற்றிட்டு இருங்க. என்ன பண்ணும், நானும் தப்பே பண்ணதில்லைங்க, நான் எந்த தப்பு பண்ணியிருக்கேன், என் மனசு செஞ்சு யாரும் தப்பு பண்ணதில்லை. இப்போ புரிஞ்சிருப்பீங்க. ஓ பூக்கடைக்காரன்ட்ட 10 ரூபாய் பேரம் பேசி ஒரு ஆட்டையை போட்டு போய் கொடுத்தாலும் பாவம் தானே. இப்போ பீஸே புரியுது. இப்போ தான் சுருக்கு விடுது. ஓ சாமி உதவு இல்லைங்களா? பேரம் பேசி கோயிலில் போயிட்டு அன்னைக்கு ஒரு அம்மா கோயிலில் சாமி கோயிலில் போய் நின்றுட்டுருக்கேன். ஒரு எலுமிச்சை பழம் தான் கொடுத்துச்சு. நான் தான் பார்த்தேன். அந்த ஆள்கிட்ட 2 கொடுத்தேன். அவன் நிறைய சட்டை வச்சுனா 2 சொல்லிச்சுதம்மா. அவன் சொல்லிட்டே இருக்கிறான், இல்லைம்மா 1 தான் கொடுத்தேன், நீ 2 இல்லைம்மா 2 தான் கொடுத்தேன்னு ஓடி ஆடி போட்டு 2 வாங்கிட்டு போயிடுச்சு. வாட் இஸ் ஸ்டூபிட் மாதிரி இருக்குது. யார்கிட்ட போங்க அடிக்குது பார்த்துக்கோங்க. அது சாமிகிட்டே திருடி வாங்கிட்டு போகுது. அப்படியே அந்த சாமி வந்துருமா, அப்படி வந்துருமா வீட்டுக்குள்ளே எலுமிச்சை பூஜை வந்துருமா, இந்த லெமனில் வந்துருமா சாமி? இதை பேராசை. எப்படியா சாமி நம்மகிட்ட வந்துருமே அப்படின்ட்டு என்ன செஞ்சிய அப்படின்றது தான் பிரச்சனை. அப்போ வைராக்கியத்தோட தியானித்து தான் ஆகணும். பகவான் சொல்கிறார் தியானி, அது பக்தியோட தியானி. என்ன சொல்கிறாரு, பக்தியோட. அப்போ எப்படி பக்தியோடு தியானிக்கிறது? பக்தி என்பது எனக்கு ஒரு ஆஃபர் பண்ணு, ஒரு சிலையை வச்சு அதுக்குள்ளே பார்க்குறீங்க இல்லையா, அதுபோல் நீ எனக்கு ஆஃபர் பண்ணு, எனக்கு நீ பண்ணு, நான் உனக்குள்ளே தான் இருக்கிறேன், நான் என்னை எப்பயுமே நினச்சிட்டு நான் இருக்கிறேன்னு சொல்லி என்னை தியானிக்கும் பொழுது என் நிலையை நீ அடைவாய். அவ்வளோ, இதுதான் தியானம். என்ன ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல? நீ வேறு எங்கேயும் போய் தியானம் இந்த மாதிரி டீட்டெயில் கேட்க முடியாது. நீங்கள் போய் ஏதாவது யூடியூப்ல கேட்டு பாருங்க, தியானத்தை பற்றி கேட்டு பாருங்க. உங்களை குழப்பி விட்டு அவங்க கான்செப்ட் கொண்டு வந்துருவாங்க எல்லாருமே. இப்போ பகவத்கீதை என்னாச்சுன்னா அவங்கவுங்க கான்செப்ட் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு 7 ஞானிகளுடைய வியாக்கியானத்தை எடுத்து தான் நாங்கள் பண்ணியிருக்கேன். வியாக்கியானம்ன்றது அவங்க கொடுத்த வியாக்கியானம். நீ வியாக்கியானம் வச்சுக்காதீங்க. வியாக்கியானம்னா அதுக்கான டீட்டெயில்ஸ், விளக்க உரை தான் நான் எடுத்திருக்கேன். அது மாதிரி 7 ஞானிகளுடைய வியாக்கியானங்களை எடுத்து தொகுப்பு பண்ணி நான் எழுதி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம என்னோட சின்ன ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு பகவத்கீதை போடணும்னு ஆசை எனக்கு. கண்டிப்பாக பகவத்கீதை அழகாக என்னுடைய புரிதலோடு பகவத்கீதை வச்சுருக்கேன், எழுதிட்டே இருக்கேன். 700 ஸ்லோகத்தை எழுதியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேங்கன்னா ஸ்லோகம் மெமரி பண்ணிட்டே இருக்கேன். இது சொல்ல வந்துட்டேன். கிருஷ்ணர் சொல்கிறாரு, வேதங்களை வாசிப்பதுனாலேயோ புராணங்களை படித்து தெரிந்து கொள்வதனாலேயோ கடவுளுடைய மந்திரங்களை உச்சரிப்பதனாலேயோ, சகஸ்ரநாமம் உச்சரிக்கிறேன், லலிதா சகஸ்ரநாமம் உச்சரிக்கிறேன், இதை உச்சரிக்கிறேன்னு சொல்கிறதுனாலையோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, 700 ஸ்லோகத்தை தரவு பண்ணுறதுனாலையோ நீ ஞானி ஆயிட முடியாது, யோகி ஆயிட முடியாது.
700 ஸ்லோகத்தில் ஒரு ஸ்லோகத்தை தெளிவாக புரிந்தவன் ஞானியாகின்றான்ட்டார். எப்படி? 700 ஸ்லோகத்தை வச்சுக்கோ, அதில் ஒரே ஒரு ஸ்லோகத்தை நீ உண்மையாக படிச்சுக்கோ. ஒரே ஸ்லோகத்தை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையாக படிச்சுக்கோ. எந்த ஸ்லோகத்தை வேணால் எடுத்துக்கோ, நீ எடுத்து பிரி, அந்த ஸ்லோகத்தை எடுத்துட்டு நீ படி, அது ஒன்றை தர பண்ணிச்சுக்கோ. அது பக்கத்து ஒரு ஸ்லோகத்தை பக்கம் நீ வாழ்க்கையை நடத்து, நீ யோகியாக மாறிடுவ. அதுக்காக எல்லாரும் படிக்கிறான்றதுக்காக நான் போய் அந்த கோர்ஸ் படிக்கிறேன், எந்த கோர்ஸ் படிக்கிறேன், நான் ரிக்வேதி, நான் யஜுர்வேதி, எப்படி வேதிகள் நிறைய இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க இவங்கெல்லாம் மந்திரம் ஜபிக்கும் போது இவங்கெல்லாம் உயர்ந்தவன், மந்திரம் முக்காலும் மந்திரத்தை படித்து வச்சுருக்கானே, இவன் பெரிய யோகியா? அப்படிலாம் கிடையாது. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தலையில மந்திரத்தை படிக்கிறான், அதுக்காக பெரிய யோகியா வேணா? இல்லை, அவனும் யோகியா அதில்லை. எவன் அனுதினமும் என்னை இதயத்தில் வைத்து தியானிக்கின்றானோ அவனே யோகியாகின்றான்டார். அவ்வளோதான். அதனால் வேதம் தெரிந்த பண்டிதர்களையும், புராணம் தெரிந்த புடவர்களையும், மந்திரம் தெரிந்த மகான்களையும் ஒருபோதும் அவர்களை யோகி என்று நினைத்து விடாதே. ஒரு செய்யுளை பின்பற்றியவன் என்னை யோகியாகின்றான், அனுதினமும் என்னை உன் இருதயத்தில் உன் உள்ளே வைத்து என்னை தினமும் தியானிப்பவனே யோகியாகின்றான் எடுத்து முடிச்சார். இதுதான் உண்மையான வியாக்கியானம். இதுக்கு இங்கே நிறைய பேர் மாற்றி எழுதிட்டாங்க. இப்போ நிறைய புத்தகத்தில் பகவத்கீதையில் நிறைய வியாக்கியானம் போட்டிருக்காங்க. அவனுக்கு ஸ்டைலில் போட்டிருக்கான், அப்படி இல்லை. அதனால் நீ எந்த பண்டிட்டை பார்த்தாலும், எவ்வளோ பெரிய ஞானியை பார்த்தாலும் பயப்படுறாத. அந்த வாய் ஜாலத்தில் விளையாடுறான், சான்ஸ்கிரிட்டை பூந்து விளையாண்டு வெளியே வரான், அதனால் அவன் பெரிய பெரிய வித்வானாக இருப்பானான்னு நினச்சிடாத. எப்படி? அவனுக்கு மரியாதை கொடுத்து பயந்துக்காத. இப்போ என்ன பண்ணுவீங்க, நிறைய பேர் பார்த்துருக்கேன், இந்த ஐயரை அனுப்பிச்சி விடுவேன் வீட்டுக்கு பூஜை பண்ண ஐயரை அனுப்பிச்சி விடுவேன். சாமி சாமி வாங்க சாமி உட்காந்து சாமி அப்படின்வாங்க. டே வாடா அப்படின்னு நான் சொல்லுவேன். நிறைய பேர் பார்ப்பாங்க, என்ன எல்லா ஐயரும் வாடா போகிறோம் பேசுகிறேன், வாமா என்ன சைக்கிமா உட்காரு அப்படின்னுவேன். இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கோயிலில் போகணுன்னு ஆச்சரிய பார்த்தா சாமி சாமி எனக்கே புரியல, என்னடா அது அப்படியே மாதிரியே கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா, கொஞ்சம் வேதெல்லாம் படிக்கிறார் இல்லையா, மந்திரத்தை உச்சரிக்கிறார் இல்லையா. அப்படின்னா சாமி பால் சாப்பிட்றீங்களா? அவன் நமக்குள்ள மரியாதையா, பெரிய மரியாதை நமக்கு கொடுக்குறாங்கடா. என்ன சாமி அங்கே எடுத்து வைக்கட்டுமா, இங்கே எடுத்து வைக்கட்டுமா, சாமி இதை வச்சுட்டு சாமி சாமின்றாரு. ஐயர் படிச்சிருக்காங்க, தவறாக சொல்லலை, ஐயருன்னு தப்பு பேசலை. ஏன் படிச்சுட்டா ஞானி நினைச்சிடாதீங்க. அவங்க ஒரு ஸ்கில் பர்சன், அவ்வளோதான். அவங்க ஒரு ஸ்கில் பர்சன். எது ஸ்கில்? நீ எது ஸ்கில்ல இருக்கியோ அந்த மாதிரி அவங்க வேதங்களை படித்த ஒரு ஸ்கில் பர்சன். அதனால் அவங்க யோகின்னு நினச்சிடாதீங்க. அவங்க பாதத்தை கழுவி குடிக்கணுன்றதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. அப்போ யோகியானவன் யாராக யோகியாக முடியும்? அனுதினமும் என்னை நினைத்து ஒன்னுள்ளே புகுத்து சதா சர்வகாலமும் என்னை தியானித்திருப்பவனே யோகியாயினான்னு போடுறாரு. அது பேர், அந்த நிலையின் பேர் என்னது? பிரம்ம ஆனந்த யோக நிலை. இப்படி ஈஸியாக இருக்கா? பிரம்ம ஆனந்த நிலை. அதனால் நீயே ஒரு யோகியாக மாறத்துக்கு ட்ரை பண்ணு. நீ அடுத்தவனை போய் பயந்து கும்பிட்டு இருக்காத. வேதம் படித்தவனையும் புராணத்தை வாசிப்பவனையும் பயந்துக்காதன்னு சொல்கிறார். எப்படி? அதில் என்னைக்கு இந்த ஆராய்ச்சியை எடுத்தனோ அன்றையிலேருந்து என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி சின்ன இந்த வாய்ஜாலம் பண்ணக்கூடியனா பார்த்து பயப்பட மாட்டாங்க. எவன் 24 மணி சாமி முன்னாடி உட்காந்து சாமியை நினச்சிட்டு இருக்கானோ அவனை கண்டா மட்டும் தலை வணங்குவேன் நான். மற்ற யாரும் தலை வணங்கவே மாட்டாங்க. சும்மா சின்ன சாமியாரில் பார்த்தா சாமி 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 அப்படின்னு போக மாட்டேன். நிறைய பார்த்துட்டு இருப்பாங்க, எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. நீ மட்டும் இனிமேல் எல்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு கோகுலேயே போய் சாமி கும்பிட்டுருவாங்க. நான் மட்டும் போயிட்டே இருப்பேன். போடா வாடா போகலாம் வாங்கடா போகலாம் கூப்பிட்டு போயிட்டே இருப்பேன். இனிமேல் ஏன் யாரெல்லாம் வந்து எனக்கு தெரியும், போய் நின்னாலே தெரியும் எவன் உண்மையாக கடவுள் உள்ளே வச்சிருக்கான்னு தெரியும். புரியுதுங்களா? மந்திரத்தை படிச்சுட்டு இருப்பான். அவனெல்லாம் பார்த்து கும்பிட மாட்டேன். என்னடா அவன் மெமரி பண்ணி ஒப்பிச்சுட்டு இருக்கான். உள்ள ஆத்மாத்தம் இல்லை. அதை சொன்னேன். 700 ஸ்லோகத்தை நீ 700 669 698 படி தலைகீழ சொல்லு. 1லிருந்து 7 மணி சொல்லிட்டு வா. அதனால நீ யோகி ஆக மாட்டேன். என்ன பார்த்த முடியாது. யார் யோகி? ஒரு மந்திரம் தரவு பண்ணி இந்த ஒரு மந்திர பக்கம் நடந்தீங்கன்னா நீ யோகி ஆயிடுவ. அவ்வளோதான். இவ்வளோ தாங்க 6ஆம் அத்தியாயம். 6ஆம் அத்தியாயம் இவ்வளோதான். சூப்பராக இல்லையா? இதுக்கு மேலே சொல்றதுக்கு எனக்கு தெரியாது.
யோகங்களுடன் வரணும். தேகம் மெய்யல்ல புரிந்திடணும். தேவை எது என்று தெரிந்திடணும். உள்ளம் பெருங்கோயில் உணர்ந்திடணும். ஞான யோகங்களுடன் வரணும். தேகம் மெய்யல்ல புரிந்திடணும். தேவை எது என்று தெரிந்திடணும். நிழல் மட்டும் நிஜம் என்று தெரிந்திடணும். அண்டத்தை உள்ளே பார்த்திடணும். எதுவோ அதுவாய் ஆகிடணும். நீயே பிரம்மம், நீயே பூர்ணம், நீயே உண்மை தெரிந்துவிடும். நீயே சத்தியம், நீயே நித்தியம், நீயே அதுவே, அது அதுவே. உள்ளம் பெருங்கோயில் உணர்ந்திடணும். ஞான யோகங்களுடன் வரணும். தேகம் மெய்யல்ல புரிந்திடணும். தேவை எது என்று தெரிந்திடணும். மாற்றிடணும். எந்த துயர்கள் வந்தாலும் ஏற்றிடணும். உயிர்கள் வெதுவாக இருந்திடணும். நாம் கருணை வடிவாக போற்றிடணும். நீயே பிரம்மம், நீயே பூர்ணம், நீயே உண்மை தெரிந்துவிடும். நீயே சத்தியம், நீயே நித்தியம்,